தவறாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்த காவல்துறை, ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம், இன்று கூடும் பட்ஜெட் கூட்டத்தொடர். அனைவருக்கும் வணக்கம். உயர்ந்த சிந்தனைக்கோள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ ஒரு விஷயம் நிரூபணமாயிருக்கு. ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே பெண்களை பற்றி தவறாக பேசினா கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா அரசு நிரூபிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களே நிறைய தப்புகளை பண்ணுறாங்க. இவர் தெரியாமல் ஒரு வார்த்தையை பேசிட்டாரு, அதுக்காக கைது செஞ்சீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே தப்பு தான். நன்றி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடைபெறுது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தாவேக்கா கட்சியில் இருக்கவங்களே, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களே நிறைய தவறுகள் பண்ணுறாங்க, அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி எதிர்க்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமையோ, அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் தவறுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். தாவேக்கா அரசு தேர்தல் நேரத்தில் 2500 கேஸ் சிலிண்டர், தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை அறிவித்தாங்க. இந்த பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்பிக்கை ஒன்றே துணை நிற்கும் என்றும்.